ரீபார்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸை குறித்து நம்ம நினைக்கக்கூடிய தவறான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் மித் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக கூட இருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு லேப்டாப், 5 சில்க் சாரி, 10 வெட் கிரைண்டர் கூட உங்களுடைய ஒரு கன்சைன்மெண்ட்டாக இருக்கலாம். இரண்டாவது மித், எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச படிக்க தெரியாது, அதனால என்னால் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது. உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடிய ஃபாரின் பையர் உங்களுடைய எத்திக்ஸை தான் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்களே தவிர உங்களுடைய கிராமரை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜை வச்சுக்கிட்டே இன்றைய தேதியிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூன்றாவது மித், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இசிஜிசி போன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கினவங்க உங்களுடைய பணத்தை வாங்கி தர்றதுக்கு அவங்க எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. நான்காவது மித், நான் சென்னை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்கள் இருக்கக்கூடிய நகரத்திலிருந்து மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறது. இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் போன்ற எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் உங்கள் பகுதியிலேயே நிறைய இருக்குது. அது மூலமாகவே நீங்கள் ஏற்றுமதி தொழிலை சிறப்பாக செய்யலாம். ஐந்தாவது மித், தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. கூடிய கைவினை பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஊறுகாயை பிராண்ட் செய்து ஏற்றுமதி செய்ய முடியும். ஏன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் மசாலா நாளைக்கு பாரிஸில் பெரிய பிராண்டாக கூட மாறலாம். இதுதான் டாப் 5 இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மித்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீபார்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.